ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 28/3/2025। मीठे बच्चे, तुम बहुत लकी हो क्योंकि तुम्हें बाबा की याद के सिवाय और कोई फिक्रात नहीं। इस बाप को तो फिर भी बहुत ख्याल चलते हैं। பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள், லக்கி. ஏனென்றால் உங்களுக்கு பாபா நினைவே தவிர வேற எந்த விஷயத்தை பற்றியும் கவலை கிடையாது. ஆனால் இந்த பாபா கூட, யார் பிரம்மா பாபா கூட ஏதாவது சிந்தனைகள், கவலைங்கிறது இருக்க தான் செய்யுது. प्रश्न, बाबा के पास जो सबूत बच्चे हैं उनकी निशानी क्या होगी? பாபாவிடம் யார் பாபாவுக்கு ரொம்ப நல்ல குழந்தைங்களா இருக்காங்க, அவங்களுடைய அடையாளம் என்ன? उत्तर, वे सभी का बुद्धियों एक बाप से जुड़ाते रहेंगे, सर्विसबल होंगे, अच्छी रीति पढ़कर औरों को पढ़ाएंगे. அவங்க அனைவருடைய புத்தியின் கனெக்ஷனையும் ஒரு பாபா கிட்ட ஈடுபடுத்துவாங்க, சேவாதாரியாக இருப்பார்கள், நல்லா படித்து மற்றவங்களையும் படிக்க வைப்பாங்க. பாபா கி தில் பர் சடே ஹுயே ஹோங்கே, பாபாவுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட பாபாவுக்கு பிடித்தமான செல்லமான குழந்தைகள் தான் பாபாவுடைய பேரை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஜோ பூரா படத்தே நஹி औरों को भी खराब करते हैं, ये भी ड्रामा में नूंद हैं. ஆனால் பாபா சொல்லித்தரக்கூடிய இந்த படிப்பை யாரும் முழுமையாக சரியாக படிக்கலை, அவங்க மற்றவங்களே கெடுத்துருவாங்க. இது கூட நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கிறது. கீத் லே துவாயும் மா பாப் கி, பாடல் தாய் தந்தையிடமிருந்து ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ओम शांति। हर एक घर में माँ बाप और 2-4 बच्चे होते हैं, फिर आशीर्वाद आदि मांगते हैं, वो तो हद की बातें हद के लिए गाया हुआ है. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. ஒவ்வொரு வீட்லேயும் தாய் தந்தை 2 குழந்தைங்க 4 குழந்தைங்க இருப்பாங்க. அவங்க தாய் தந்தையிடமிருந்து ஆசீர்வாதத்தை அடைஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் எல்லைக்குட்பட்ட விஷயம், எல்லைக்குட்பட்டதில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எல்லைக்கு அப்பாற்பட்டதை பற்றி யாருக்குமே தெரியாது. तुम बच्चे जानते बेहद பாபா கே பச்சே ஆர் பச்சியா ஹே. ஆனால் நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், நாம் எல்லைக்கப்பாற்பட்ட பாபாவுக்கு குழந்தைகளாக இருக்கிறோம். அந்த தாய் தந்தை எல்லைக்குட்பட்டவங்க, அவங்கள்ட்ட எல்லைக்குட்பட்ட ஆசீர்வாதங்களை அடைஞ்சோம். ஏஹே பேஹத் கா மா பாப். ஆனால் இப்போ நம்ம கிடச்சிருக்கக்கூடியவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தாய் தந்தையாக இருக்கிறாங்க. அவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ये बेहद का माँ बाप, टीचर, बेहद का सदगुरु, सुप्रीम फादर, टीचर, सुप्रीम गुरु, सत्य बोलने वाला, सत्य सिखलाने वाला है. ஆனால் இப்போ நம்ம புரிஞ்சிட்ருக்கோம், இவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தாய் தந்தை மட்டும் இல்லை, எல்லைக்கு அப்பாற்பட்ட டீச்சராக இருக்கிறார், எல்லைக்கு அப்பாற்பட்ட சத்குருவாக இருக்கிறார், எல்லைக்கு அப்பாற்பட்டவர் மட்டும் கிடையாது, சுப்ரீம் உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா கிடச்சிருக்கிறார், உயர்ந்த டீச்சர் கிடச்சிருக்கிறாரு, உயர்ந்திலும் உயர்ந்த சுப்ரீம் குருவாக கிடச்சிருக்கிறார், சத்தியத்தை பேசக்கூடியவர், சத்தியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாபா கிடச்சிருக்கிறாரு. लौकिक में घर में 2-4 बच्चे होते हैं, उन्हें कितने संभाल करनी पड़ते हैं. यहाँ कितने ढेर बच्चे हैं, कितने सेंटर से बच्चों के समाचार आते हैं, बच्चा ऐसा है, चैतानी करता है, तंग करता है, विघन डालते हैं, ये फुरना तो बाबा को रहेगा ना. பாபா சொல்கிறாங்க, பாருங்க, லௌகிக் வீட்டில் கூட 2 குழந்தை 4 குழந்தை இருக்கும். ஆனால் இங்கே எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க பாபாவுக்கு. சில சென்டர்லேருந்து பாபாவுக்கு செய்தி வருது, பிரம்மா பாபா கிட்ட, பாபா இந்த குழந்தை இப்படி இருக்காங்க, பாபா இந்த குழந்தைங்க இப்படி தடை பண்ணுறாங்க, பாபா இந்த குழந்தைங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, தொந்தரவு கொடுக்குறாங்க, சைத்தானி காரியம், அதாவது அசுர காரியங்கள் செய்கிறாங்க, அப்படிலாம் பாபாவுக்கு, பாபா குழந்தைங்கள பற்றி செய்தி வருது. அப்போது இந்த பாபாவுக்கு எல்லார பற்றியும் கவலை இருக்கும் இல்லையா? कितने ढेर बच्चों का ख्याल करता है दा बाबा कहते, तुम बच्चे अच्छी रीति बाबा की याद में रख सकते हो. அப்போ எத்தனை குழந்தைங்கள பற்றி பாபா நினைக்க வேண்டியதாக இருக்குது, சிந்தனை பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, நீங்கள் நல்ல முறையில் பாபா நினைவில் இருக்க முடியும்.
इनको तो हज़ारों फुरना है. நமக்கு என்ன கவலை இருக்குது, யாரை பற்றியா நமக்கு கவலை இருக்கா? நம்ம பாபாவை நினைக்கணும், வேறு எதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த பிரம்மா பாபாவுக்கு பாருங்கள், ஆயிரக்கணக்கான கவலைகள் இருக்குது. ஆனால் நமக்கு ஒரே கவலை தான், என்ன? பாபாவை நினைக்கணும். हज़ारे फुरने हैं दूसरे रखते हैं, कितने ढेर बच्चों को संभालना पड़ता है, माया भी बड़ी दुश्मन है ना. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு கவலை தான், ஆனால் நான் 1000 விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டியதாக இருக்குது, சிந்தனை பண்ண வேண்டியதாக இருக்குது. இத்தனை குழந்தைங்கள பாபா பாதுகாத்து வளர்க்கணும் இல்லையா? ஏன்னா மாயா கூட ரொம்ப பெரிய எதிரியாக இருக்கிறது. बाबा के पास सबूत बच्चे वो हैं, सबका बुद्धिक एक बाबा के साथ जुड़ाते हैं, सर्विसबल हैं. பாபாக்கு உண்மையான நல்ல குழந்தைகள் என்று யாரை சொல்லலாம்? யாருடைய புத்தியின் தொடர்பு ஒரு பாபாவிடம் இணைக்கப்பட்டிருக்கிறதோ, ஒரு பாபா கிட்ட மற்றவங்களுடைய புத்தி கனெக்ஷனை இணைக்க வைக்கிறாங்க சேவாதாரிகள், அவங்க பாபாவுக்கு ரொம்ப நல்ல குழந்தைங்க, நல்லா படிப்பாங்க, பாபாவுடைய உள்ளத்திலும் வந்து விடுவார்கள். पढ़ाई का और चलन का भी रजिस्टर रखता है, यहाँ भी ऐसा है. मुख्य बात योग की. பாபா சார் எப்படி பாருங்கள், லௌகிக் குழந்தைகள் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு படிப்பு மற்றும் அவங்களுடைய கேரக்டர்ஸ்க்கான ரெஜிஸ்டர் இருக்கும். அதே போல் இங்கேயும் அப்படி தான். ஆனால் இங்கே யோகம் மற்றும் நடத்தைக்கான ரிசல்ட்டு ரெஜிஸ்டர் வந்து நல்லா இருக்கணும். படிப்பில் ஒருபோதும் நமக்கு அகங்காரம் வரவே கூடாது. बाबा ने समझा, योग का अक्षर निकाल दो. बाबा जिससे वर्षा मिलता है तुमको याद नहीं कर सकते हैं, वंडर है. யோகாங்கிற வார்த்தையை எடுத்துருங்க. எந்த தந்தையிடமிருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கிறதோ அவரை நினைக்க முடியாதா? யோகா யோகான்னு சொல்லி நிறைய குழந்தைங்களுக்கு குழப்பம் வந்துடுது. பாபாஸ்ரா இங்கே எந்த கஷ்டமும் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் பாருங்கள், கும்ப மேளாக்கெலாம் போகிறாங்க, எவ்வளோ குளிர்ந்த தண்ணியில் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றாங்க, எவ்வளோ கஷ்டத்தை பொறுத்துக்க வேண்டியதாக இருக்குது பக்தியினுடைய யாத்திரைகளில். ஆனால் இங்கே நாம் ஒரு பாபாவை நினைக்கணும். பாபா சொல்கிறார், நம்ம பாபா நினைக்கிறதுக்காக வர்றோம், சென்டருக்கு வர்றோம், இல்லை வீட்டில் இருக்கிறோம், அங்கே வேண்டாத தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசினோன்னா அந்த இடத்தினுடைய வாயு மண்டலம் கெட்டு போயிடும். அதனால் எவ்வளோ முடியும் பாபா நினைக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுங்க. बाबा कहते देहदारी की फ़ोटो नहीं रखो, सिर्फ एक शिव बाबा का फ़ोटो रखो जिसको याद करना. பாபா சார் தேகதாரியுடைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுக்காதீங்க, ஒரு சிவ் பாபாவுடைய ஃபோட்டோ மட்டும் வைங்க, அவரை நினைங்க போதும் அப்படின்ட்டார் பாபா. तुम बच्चों को आपसे प्रॉमिस करनी है, कुछ भी हो जाए आंसू नहीं बहाएंगे. फलाना मर गया, आत्मा जाकर दूसरा शरीर लिया, फिर रोने की क्या दरकार है, वापस आ नहीं सकते. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ குழந்தைகள் பாபா கிட்ட ப்ராமிஸ் பண்ணணும், என்ன ஆனாலும் சரி கண்ணில் கண்ணீர் வடிக்க மாட்டேன், அழமாட்டேன், பாபா கிட்ட உறுதி கொடுக்கணும். யாராவது சரீரம் விட்டாங்களா, அந்த ஆத்மா இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிறோம், இதில் அழுவதற்கான விஷயம் கிடையாது. கண்ணீர் வந்துச்சுனாலே ஃபெயில் ஆகிடுவீங்க. ஆகையினால பாபா சொல்கிறார், ப்ராமிஸ் பண்ணுங்க, நான் ஒருபோதும் அழமாட்டேன். अच्छा, धारणा के लिए मुख्य सार, धारणेக்காக முக்கியமான விஷயம், जरमई जगमई के वार्तालाप से वातावरण खराब नहीं करना है. एकांत में बैठ सच्चे सच्चे आशिक बन अपने माशूक को याद करना. தாரணைக்காக முதல் பாயிண்ட்டு, வேண்டாத வீணான பரச்சிந்தன் விஷயங்களை பேசுவதால் அந்த இடத்தினுடைய வாயு மண்டலம் கெட்டு போய்விடும். வாயு மண்டலத்தை கெடுக்கக்கூடாது. ஏகாந்தத்தில் அமர்ந்து உண்மையிலும் உண்மையான நாயகி ஆகி ஒரு நாயகனை நினைக்க வேண்டும். अपने आप से प्रतिज्ञा करनी है, कभी भी रोएंगे नहीं, आंखों से आंसू नहीं बहाएंगे. பாபா சொல்கிறாங்க, தனக்குத்தானே ப்ராமிஸ் பண்ணுங்க, ஒருபோதும் நான் அழமாட்டேன், என் கண்ணில் இருந்து கண்ணீர் வரவே வராது. जो सर्विसेबल है, बाबा की दिल पर चढ़े हुए हैं, उनका संग करना, अपना रजिस्टर बहुत अच्छा रहना. யார் சேவாதாரிகள் பாபானுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க தொடர்பில் இருக்கணும், தன்னுடைய ரெஜிஸ்டரை நல்லா வச்சுக்கோங்க. வரதானம், पावरफुल वृद्धि द्वारा मनसा सेवा करने वाले विश्व कल्याणकारी भव. சக்திசாலியான விருத்தியின் மூலமாக
மனதினால் சேவை செய்யக்கூடிய உலகத்திற்கு நன்மை செய்பவர் ஆகுங்கள். विश्व की तड़पती हुई आत्माओं को रास्ता बताने के लिए साक्षात बाप समान லைட்டோஸ் மைட்டோஸ் பனோ. பாபா சொல்கிறார், உலகத்தில் அலையக்கூடிய ஆத்மாக்களுக்கு வழி காட்டுவதற்காக சாக்ஷாத் பாபாக்கு சமான் லைட் ஹவுஸ் ஆகணும், மைட் ஹவுஸ் ஆகணும். வழிகாட்டக்கூடிய லைட் ஹவுஸ் ஆகுங்க, மைட் ஹவுஸ் ஆகுங்க. லட்சியம் வைங்க. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஏதாவது கொடுக்கணும். चाहे मुक्ति दो चाहे जीवन मुक्ति. सर्व के प्रति महादानी और वरदानी बनो. अपने अपने स्थान पर सेवा करते हो, लेकिन एक स्थान पर रखते मनसा शक्ति द्वारा वायुमंडल वाइब्रेशन द्वारा विश्व सेवा करो. எல்லா ஆத்மாக்களுக்காகவும் மகாதானி வரதானி ஆகுங்க. பாபா சொல்கிறாங்க, தன்னுடைய இடத்துல எல்லாரும் சேவா பண்ணுறீங்க, ஆனால் ஒரே இடத்தில் இருந்து கொண்டே மனதின் மூலமாக வாயுமண்டலம் மற்றும் வைப்ரேஷன் மூலமாக உலகத்துக்கு சேவா பண்ணுங்க. அப்படிப்பட்ட சக்திசாலியான விருத்தியை உருவாக்கி வாயுமண்டலம் உருவாக்குங்க. அப்போ தான் விஸ்வ கல்யாண்காரி ஆத்மா என்று சொல்லலாம். ஸ்லோகன். अशरीरीपन की एक्सरसाइज और व्यर्थ संकल्प रूपी भोजन की परहेज से स्वयं को तंदुरुस्त बनाओ. ஸ்லோகன். அசரீரி என்ற எக்ஸசைஸ் மற்றும் வீணான எண்ணங்கள் என்ற சாப்பாடு, இந்த விரதத்தில் தன்னை ஆரோக்கியமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இப்படி எக்ஸசைஸும் சரியான சாப்பாடு இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ பாபா என்ன எக்ஸசைஸில் அசரீரிங்கிற எக்ஸசைஸு வீணான எண்ணங்கள் என்ற சாப்பாட்டுக்கு விரதம், அதாவது சாப்பிடக்கூடாது என்று தன்னை ஆரோக்கியமாக ஆக்குங்கள். இன்றைய நாளிற்கான अव्यक्त तूंडल. अपनी भाषाओं की रूपरेखा नहीं करो. विश्व शांति के भाषण तो बहुत कर लिया, लेकिन आध्यात्मिक ज्ञान व शक्ति क्या है, उसका सोच कौन है. பாபா சொல்கிறாங்க, நம்முடைய ஞானத்தை சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளினுடைய ரூபத்தை புதுசாக்குங்க. உலக அமைதிக்காக நிறைய நம்ம சொல்லிட்டோம், நிறைய பேசிட்டோம். ஆனால் இப்போ ஆத்மீக ஞானம்னா என்ன, ஆத்மீக சக்தினா என்ன, இந்த சோர்ஸ், அதற்கான சோர்ஸ் யார், இந்த கொடுக்கக்கூடியவர் யார் என்பதை சொல்லுங்க. சத்தியத்தாவை நாகரிகமான முறையில் நிரூபணம் செய்யுங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கணும், பகவானுடைய காரியம் நடந்துட்டுருக்கிறது, மாதாஸ் நல்ல காரியம் செய்துட்ருக்கிறாங்க. நேரத்தின்படி இந்த பூமியை நம்ம உருவாக்கணும். அதாவது ஃபாதர் சோஸ் சன்ஸ், சன் சோஸ் ஃபாதர். குழந்தைகள் தந்தையை பிரத்யக்ஷப்படுத்தணும், தந்தை குழந்தைகளை பிரத்யக்ஷப்படுத்தணும். இப்போ பாபா ஏற்கனவே குழந்தைங்களை வெளியில் கொண்டு வந்துட்டார். எல்லாருக்கும் பிரம்மா குமாரிஸ் தான் தெரியுது. ஆனால் அந்த பிரம்மா குமாரிஸ்னுடைய தந்தை யாருங்கிற பிரத்யக்ஷதாவினுடைய கொடியை பறக்க விடுங்க. ஓம் சாந்தி.